ஆயுத நேயர்களே வணக்கம். மிகவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கியிருக்கிறது. துவங்கியிருக்கக்கூடிய நாள் மிகவும் முக்கியமான நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம்தான் நவம்பர் 26ஆம் தேதி 1949 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அமலுக்கு வந்தது ஜனவரி 26. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் இன்று. இதை கௌரவிக்கும் வகையில் அம்பேத்கருடைய 125வது ஆண்டு, இதனது காரணகர்த்தாவாக இதனது தந்தையாக இருந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய பெருமையை நினைவு கூறும் வகையில், நமது அரசியல் சாசனத்துடைய பெருமையை நினைவு கூறும் வகையில் ஒரு சிறப்பு விவாதத்தோடு இன்றைய நாடாளுமன்றம் துவங்கி இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் முதல் நாள் அமைதியாக ஆரோக்கியமான விவாதத்தோடு துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. காரசாரத்துக்கு பஞ்சம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விவாதத்தில் உள்துறை அமைச்சர் பங்கு கொண்டு பேசினார். அப்பொழுது மதச்சார்பின்மை அப்படின்னு பிரியம்பில்ல அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவரையில பிறகு சேர்க்கப்பட்ட இந்த ஒரு சொல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு பரபரப்பான சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி பேசும்பொழுது அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கூறுகள் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றன, அதன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன கடுமையா விமர்சனம் செய்தார். இதை தாண்டி இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று கண்டிருக்கக்கூடிய சுமூகத்தை தொடர்ந்து காணுமா, அல்ல புயலையும் சூறாவளியும் சென்னையில பார்ப்பது போல, தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் பார்ப்பது போல, தொடர்ந்து நாம் நாடாளுமன்றத்தில் பார்ப்பது போல பார்க்க போகின்றோமா? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள். அன்போடு வரவேற்கின்றோம் அவரை. அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். அரசியலமைப்பு சட்டத்தை பெருமைப்படுத்தலாம் முதல் நாள்ல அப்படின்னு இந்த நாளை பெருமைப்படுத்தி ஒரு விவாதத்தை கூட்டி முதல் அமர்வுல பலர் அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆன்மாவாக முக்கிய கூறாக முகவுரையில சேர்க்கப்பட்டு நாம் தொடர்ந்து ஏற்கக்கூடிய ஒரு கூறாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை பாரதிய ஜனதா அரசு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். மதச்சார்பின்மை அப்படிங்கிற சொல் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஒரு சொல் தான் அதிகமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராஜ்நாத் சிங். இந்த சொல்லல உங்களுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் இட்? இல்ல, நீங்க மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் கூட சொன்னதாக இப்ப சொன்னீங்க. நீங்க பிரியாம்பல் முகவரை பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில சோசியலிசமோ செக்குலரிசமோ கிடையாது. 42வது அந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் அது பின்னர் இந்திரா காந்தி அவர்களால் சேர்க்கப்பட்டது. கொண்டு வந்த காலம் எமர்ஜென்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, 75க்கு பிறகு கொண்டு வரப்பட்ட 42வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்ட மதசார்பின்மை என்ற வார்த்தையினால தான் இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கிறதா? 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, அதற்கு பிறகு எமர்ஜென்சி காலகட்டம் வரை பிரியாம்பிள்ல முகவரையில மதசார்பற்ற என்ற வார்த்தை இல்லாத பொழுதும் கூட இந்த நாடு மதசார்பற்ற நாடாகத்தான் இருந்திருக்கிறது. சேர்க்கப்பட்ட பிறகு, குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரா பொறுப்பேற்ற பிறகு, குறிப்பா சொல்லணும்னா ஷாபானு வழக்கிலிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இருக்கு பாருங்க. பாபர் மசூதியிலிருந்து நிறைய ஷாபானு வழக்கு தான் இந்த நாட்டில இது போன்ற பிரிவுகளை, தாஜா அரசியலை ஊக்குவித்து கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதுக்கப்புறம் வந்ததுதான் செக்யூலரிசம் வார்த்தையை நீங்க சொல்வது மிகச்சரி. இந்திரா காந்தி காலகட்டத்துல தான், எமர்ஜென்சி காலகட்டத்துல தான் சோசியலிசம் செக்யூலரிசம் வரிகள் முகவுரையில, அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையில சேர்க்கப்படுது. அதற்கு பிறகு அந்த அரசு விழுந்த பிறகு நீங்கள் பங்கேற்கக்கூடிய அரசு, வாஜ்பாய், அத்வானி இவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய அரசு உருவாகிறது. அந்த அரசு ஏன் இந்திரா காந்தி கொண்டு வந்த மற்ற எல்லா திருத்தங்களையும் திரும்ப பெற்றது போல இதை திரும்ப பெறல? Why did you uphold that? அதற்கு பிறகு வாஜ்பாய் வந்தார், வாஜ்பாய் அரசு மீண்டும் அமைந்தது. அது ஏன் திரும்ப பெறல? மோடி அரசு 1.5 வருஷம் வந்திருக்கிறது, ஏன் திரும்ப பெறல? இங்க பாருங்க,
இன்ஃபேக்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையில ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் 42வது அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட 42வது 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்த அத்தனையுமே மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லிதான் மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டது. சோசியலிசம் செக்யூலரிசம் கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கப்பட்டது, மாற்றப்படல. பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்ல ஐ அக்ரி வித் யூ. இதுல மரியாதைக்குரிய சகோதரர் கனகராஜ் அவருடைய கட்சியும் கூட அன்றைக்கு ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது. அந்த ஆட்சிக்கு அதை மாற்ற வேண்டும் என்பதில் இந்திரா காந்தி கொண்டு வந்த அத்தனை அமெண்ட்மெண்ட் மாற்றணும் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே உடன்பாடு இருந்தது. துரதிருஷ்டவசமா அந்த சில சட்டங்கள் மாற்றப்பட்டது, சில ஷரத்துக்கள் மாற்றப்பட்டது, பல ஷரத்துக்கள் மாற்றப்படாமலே நீங்கிவிட்டது. காரணம் அந்த கவர்மெண்ட் வீழ்ந்துருச்சு. இன்னொன்னு அதற்கு பிறகு பிரியாம்பிள் அதை பத்தி எத்தனையோ தடவை கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்ல போயிட்டு கண்டெஸ்ட் பண்ணி பிரியாம்பிள மாத்த முடியாதுங்கிறது இன்ஃபேக்ட் தேவையும் கூட இல்ல. நாடு மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கணும். பிஜேபியுடைய எங்களுடைய உறுப்பினர் அட்டையில கூட மதம் சார்ந்த அரசை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் கொடுத்திருக்கிறோம் உறுதிமொழியில. அதனால எங்களுக்கு அது ஒன்றும் ஆட்சேபம் இல்ல. எங்களுடைய வார்த்தைகள் மதசார்பற்ற நாடாகவே இது inherently India was secular, is secular, will be secular. கான்ஸ்டிடியூஷனுடைய அப்ஜெக்டிவ் பேரால பிரியாம்பிள்ல இது இருக்கணும், இருக்கும்போது ஏன் இருக்கணும்னு கேட்கிறீங்க. இருக்கிறது அது எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கிறதா அது ஏன் வந்து பிரியாம்பிள்ல இருக்கணும்ங்கறத கேள்விக்கு உள்ளாக்குறீங்க. திரு ராஜ்நாத் சிங் கூட கேள்விக்கு உள்ளாக்குறார். உள்ளடக்கத்துல செக்யூலர் தானே, எதற்காக பிரியாம்பிள்ல சேர்க்கணும் அப்படிங்கிறீங்க. பிரியாம்பிள் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா உள்ளடக்கத்துல செக்யூலர் கட்சி தானே உங்களை பொறுத்த வரைக்கும்? எதற்காக உங்களுடைய பிரியாம்பிள்ல அது சோசியலிஸ்ட் செக்யூலரிஸ்ட் அப்படிங்கிற வரி இருக்கணும்? இல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுதுல சோசியலிஸ்ட் இல்ல, அதாவது மதம் சார்ந்த அரசை இல்ல ஏற்றுக்கொள்ள வந்திருக்குது. நல்லா நீங்க நிச்சயமா படிச்சிருப்பீங்க. காட்டுறேன் உங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் நிச்சயமா செக்யூலரிஸ்ட் சார். ஏன் சொல்றேன் சார் இல்லன்னு சொன்னா, அந்த வார்த்தை பிரயோகம் இல்லை என்று சொன்னால் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் யுவர் பார்ட்டி வில் நாட் பி ரெஜிஸ்டர்ட். அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சோசியலிசம் செக்யூலரிசம் இருந்தா அப்ஜெக்டிவ்ல இருந்தா தான் அரசியல் கட்சி இந்திய அரசு. இல்ல நான் சொல்றது நீங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க, பிரேக்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிரேக் டைம்ல ஆர்பி அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டுகின்ற அரசு கட்சி தான் ரெஜிஸ்டர் செய்ய முடியும். நாங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தை தேவையில்லாமையே எங்களுடைய கட்சி செக்யூலர் கட்சி தான், இந்த நாடு செக்யூலர் நாடு தான். ஆனால் அதன் முக்கிய தேவை அந்த சட்டத்தில் இருக்கிறது. நான் அதிமுகவோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கேன், திமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்திருக்கேன். பாஜகவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வரிகள், பிரியாம்பிள் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் வரிகள், அதுல நான் பார்த்துட்டேன். ஆர்பி ஆக்ட்ல தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ரெஃபர் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. திரு பெருமாள் மணி, கேன் யூ கிளாரிஃபை தட்? பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எதை இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்குறாங்களோ டிட்டோவா ஒரு அரசியல் கட்சியுடைய அப்ஜெக்டிவ்ல இருக்கணுமா? ஈவன் ஐ வாண்ட் கிளாரிஃபிகேஷன். ஆனா அரசியல் கட்சிகளுக்கான நெறிமுறைகளை வந்து நாம ரொம்ப பின்னாடி வகுக்கிறோம். அதாவது தேர்தல் கமிஷன் அதனுடைய வரையறைகள் வரும்போதுதான் அரசியல் சாசனம் பேசுகிறது. என்னுடைய நினைவுக்கு தெரிந்தவரை அரசியல் சாசனம் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை ஒரு கட்சி வைத்திருந்தால் மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதற்கு எந்த தேர்தல் கமிஷனுடைய என்ன இருக்கோ திரு ராகவன் பிரியாம்பிள் என்ன இருக்கோ அது இருந்தா தான் அது வந்து ரெகக்னிஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இல்ல, என்னுடைய நினைவு தெரிஞ்சு இல்ல. எதை கேள்விக்குள்ளாக்குறீங்களோ அது சோசியலிசம் செக்யூலரிசம் வரி உள்ளடக்கத்துல பாஜக இருக்குங்கிறீங்க. உங்களுடைய பிரியாம்பிள் உங்களுடைய அப்ஜெக்டிவ்லயும் இருக்கு. நேர்களுக்கும் காட்ட விரும்புறேன். இல்ல பட் ஆனா அதற்கு எந்த அப்போ எல்லா கட்சியும் சோசியலிசத்தையும் செக்யூலரிசத்தையும் பிரியாம்பிள் வச்சுக்கல. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நாங்க ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும். சோசியலிசம் செக்யூலரிசம் இல்ல சாவரிட்டி வரிகள் உங்க கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பது போல. நண்பர்
ராகவன் என்ன சொல்றாரு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு பிரியாம்பிள அப்படி தூக்கி ஒரு கட்சி வைக்கணும்னு சொல்றாரு. அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வரிகளை கேள்விக்குள்ளாக்குறீங்க மிஸ்டர் ஹரி, நீங்க அதை போட்டு காட்டுறது முன்னாடியே சொன்னேன். எங்களுடைய உறுதிமொழியில எங்களுடைய அட்டையில உறுப்பினர் அட்டையில பின்பக்கத்துல இருக்கிற வரி இது எனக்கு நல்லா தெரிந்த வரி. அதனால பின்பக்கத்துல இருங்க, நீங்க முதல்ல அதையும் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் புக்ல எங்களோட பார்ட்டில பாப்பீங்க, எங்களோட உறுப்பினர் அட்டையில பின்னாடி ஒரு உறுதிமொழின்னு போடுவோம். நான் என்ன சொல்றேன், இது சொல்லாமலேயும் கூட நாங்கள் செகுலரிசம் நம்பிக்கை இருக்கு. தட் இஸ் மேண்டேட்டரி அண்டர் பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். பிரியாம்பிள் இருக்கிறது போல சோஷியலிசமும் செகுலரிசமும் எங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருந்தாதான் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும் விதி இருப்பதா. சோஷியலிசம் சொல்லிருக்கோம் நாங்க. We adopt Gandhian socialism சொல்லிருக்கிறோம். காந்திய சோஷியலிசத்தில் நம்பிக்கைன்னு சொல்லிருக்கிறோம். எங்களுக்கு நான் சொல்ல வரல, பிஜேபி definitely we believe in secularism, not pseudo secularism. போலி மதச்சார்பன்மை இல்லை. அதுக்கு தான் இங்க எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரைட். இப்போ நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புற கேள்வி, முதல் கேள்வி, சோஷியலிசம் செக்யூலரிசம் இந்த வரிகளை டாக்டர் B.R. அம்பேத்கர், நமது அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தையாக கருதப்படக்கூடிய B.R. அம்பேத்கர் இத இன்னைக்கு இருப்பது போல முகவுரையில பிரியாம்பிள் வேண்டும்னு கருதல அப்படிங்கிறார். ராஜ்நாத் சிங் அதான் சொல்றார். அது ஃபேக்சுவலி ரைட் தான். அம்பேத்கர் இந்த வார்த்தையை நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏனென்றால் அது ஒரு விவாதமாக மாற்றப்பட்டது. அப்படி விவாதமாக மாற்றப்பட்ட பொழுது நீங்க ஜெயன் ராவ் இருக்காரு இல்லையா, PN ராவ், அவருக்கு கீழே SN முகர்ஜின்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரு. நீங்க இந்த PN ராவும் SN முகர்ஜியும் தான் நம்ம அரசியல் சாசனத்துக்கு பெரிய அளவுல வடிவமைப்பு கொடுத்தவங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டத்தை தான் பெரிய அளவில் இந்திய அரசியல் சாசனம் உள்வாங்கி இருக்கு. இப்படி ஒரு விவாதம் வந்த பொழுது செக்யூலர் என்கிற வார்த்தையை வைப்பதற்கு தேவையில்லை என்று அம்பேத்கர் கருதினார். அது ஒரு விவாதமாக வைக்கப்பட்டு, திரு ராகவன் சொல்வது போல உள்ளடக்கத்தில் நாடு செக்யூலரா இருக்கும்போது, அரசியலமைப்பு சட்டம் செக்யூலரா இருக்கும்போது பிரியாம்பிள் தேவையில்லைன்னு கருதினாரோ? இல்ல, அவங்க என்னன்னா, நம்ம முதல்ல நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம், இந்திய அரசுக்கு என்று எந்த ஒரு மதமுமே இருக்காது என்கிற அடிப்படையில் தான் நாம இந்த அரசியல் சாசனத்தையே எழுத ஆரம்பிச்சோம். ஏனென்றால் இந்த வரலாற்றை நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். பிரிட்டிஷ் இந்தியா ரெண்டா உடைகிற பொழுது ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான பகுதி என்று ஒதுக்கி தரப்படுகிறது. இன்னும் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அரசியல் சாசனத்தை எழுத ஆரம்பித்த பொழுது காந்தி இங்கே இருந்தார். இந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த பொழுதுதான் காந்தி இல்லையே தவிர, அரசியல் சாசனம் எழுத ஆரம்பிக்கப்பட்ட பொழுது காந்தி இங்கே இருந்தார். அரசியல் சாசனத்தை எழுதியவர்களிலே 82% பேர் காங்கிரஸ்காரர்கள். அப்போது இந்திய அரசே ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கிற காரணத்தினால் அந்த வார்த்தை தேவையில்லை என்று நேருவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பட்டேலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ராஜேந்திர பிரசாத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்கள் மூவருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சோமநாதபுரம் ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள். சோமநாதபுரம் ஆலயம் இஸ்லாமிய சக்திகளால் சேதப்படுத்தப்பட்டதாக ஒரு கூற்று இருக்கிறது. அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசாகி முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நேரு நள்ளிரவில் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருந்து கொண்டு நீங்கள் அந்த ஆலயத்தினுடைய மறுபிரச்சனைக்கு செல்வது சரியாக இருக்காது என்கிறார். ஆக அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லோருக்குமே மதச்சார்பின்மை பற்றி ஒரு மிக தெளிவான வரையறை இருந்ததனால் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை அரசியல் சாசனத்தில் தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். திரு ராகவ், Section 29A(5). Okay. And the application under subsection 1 shall be accompanied by a copy of memorandum of our rules and regulations of the association or body by whatever name called, and such memorandum and rules regulations shall contain specific provision that the association or body shall bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and to the principle of socialism, secularism, democracy, and would uphold the sovereignty, unity and integrity of India ங்கற வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29A People's Representation Actல 29A(5). நீங்க பாத்துக்கோங்க. 29A I'll take correct. Thank you. 29A of the people represent 5. ஆமா, People's Representation. திரு கனகராஜன் நான் கேட்க வரும்போது, திரு ராஜ்நாத் சிங் சொல்லியிருப்பது செக்யூலரிசம் சோசியலிசம் பற்றி சொல்லியிருப்பது ஃபேக்சுவலான ஒரு விஷயம் கருதுறீங்களா, அதுல ஒரு நோக்கம் இருப்பதா கருதுறீங்களா? ஆக்சுவலா ஒரு நீங்க ஒரு பிரச்சனையை, இப்போ நேருவின் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது.
நாங்க சொல்றது அவர் போதுமான அளவுக்கு செய்யலைன்னு. பிஜேபி சில விமர்சனம் வைக்குது, அது செஞ்சிருக்கவே கூடாதுன்னு வைக்குது. சோ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தளவில் இந்திரா காந்தி அந்த நேரத்தில் சோசலிசத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து அதை செய்தார் என்பதல்ல. ஆனா இந்திரா அவர்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவர் கம்யூனிஸ்டுக்கு எதிராகவும் இருந்தார், அதே போல மதவாதிகளுக்கு எதிராகவும் இருந்தார். இது ரெண்டிலையுமே அவர் இருந்தார். எனவே செக்குலரிசம் சோசலிசம் என்பதை சேர்ப்பது என்பது அவரை பொறுத்தளவில் அந்த நேரத்தில் இதன் மீது அக்கறை உள்ள ஒரு பகுதியை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அரசியல் நோக்கிலிருந்து செய்தார். பட் இதே விஷயங்கள் அரசியல் நிர்ணய சபையில பேசப்படும் பொழுது திரு அம்பேத்கர் கருதுகிறார், இன்னைக்கு சோசியலிசம் அப்படிங்கிற பொருளாதார கொள்கை மாறலாம், எக்கனாமிக் சோசியலிசம் அது காலத்தின் தேவைக்கேற்றார் போல அந்த நாடு நிர்ணயித்துக் கொள்ளட்டும். அதே போல செக்குலரிசம் உள்ளடக்கத்தில் இருக்கிறது, இது பிரியாம்பிள்ல தேவையில்லை அப்படின்னு இதே வாதங்கள் வைக்கப்படும் பொழுது அம்பேத்கர் அதை ஏற்கல. அதைத்தான் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றார். தவறா? இல்ல அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லுவதற்கும் அதைத்தான் நான் சொன்னேன். இது போதுமானதல்ல என்பதற்கும் இது கூடவே கூடாது என்பதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. இது வேண்டும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்படுது அரசியல் நிர்ணய சபையில. அம்பேத்கர் அதை எதிர்த்து வாக்களிக்கிறார், எதிர்த்து கருதுகிறார். எதிர்க்கல. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கவர்மெண்டோட பாலிசிங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி எதுவாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த காலகட்டத்தில் தான் முடிவு பண்ண முடியும். இதை போய் பிரியாம்பிள்ல போட முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு தவிர அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் சோசியலிசம் வார்த்தையை சேர்க்கக்கூடாதுங்கிறது இப்படி கொடுக்கிறார். அது பாலிசி, அது காலத்துக்கு ஏற்ற போல சேஞ்ச் ஆகும், அதை பிரியாம்பிள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. வருங்காலத்துல விட்டுறலாம், அந்தந்த இன்றைய கால தேவை சோசியலிசமா இருக்கிறது, வருங்காலத்துல மாறலாம் அப்படி. எனவே அப்படி எழுதி வைப்பதனால் மட்டும் இது சோசியலிச நாடாக இருந்துவிட முடியாது, அல்லது மதச்சார்பற்ற நாடாக இருந்துவிட முடியாது. அதை பிராக்டிஸ் பண்றதும் அவசியம். பட் திரு கே.டி. ராகவன் இங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது நீங்க நாங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு, உண்மையிலே புது செய்தி, எனக்கும் தெரியாது, அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருப்பதாகத்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை செக் பண்ணலாம். ஆனா அதே சமயத்தில் இந்த சோசலிசம் என்பதும் அதே போல செக்குலரிசம் என்பதை பொறுத்தளவில் அவர் சொன்னாரு நாங்க காந்தியன் சோசலிசம் அப்படின்னு சொல்லி. இது இப்ப இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னால ஆர்பி ஆக்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க அதை சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கு சோசலிசம் என்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு யாரும் இதை பேச முடியாது. நீங்க அம்பேத்கர் என்ன நினைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லும் போது நீ கூட அவர் சொன்னார், அம்பேத்கர் இருந்த காலத்தில் அவர் வெளிநாட்டுக்கு போய்விடுவேன் என்று சொல்லவில்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னால் 1962 கூட நேரு அந்த தேர்தலிலேயே நேரு அசோகா ஹோட்டலுக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடத்தான் அவங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போ அப்ப இருந்த யாரு ஒட்டினாங்க? அப்ப இருந்த பாரதிய ஜனதாவினுடைய முன்னோர்கள். அது ஜனசங்கம், ஜனசங்கத்துக்கு முன்னால இந்து மகாசபா என்கிற ஜனசங்கம் ஒண்ணு இருக்கு. இந்த ஜனசங்கம் சொல்லுங்க, ஜனசங்கத்தினர் அந்த காலத்துல போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா இந்த செக்குலரிசம் என்பதை இதில் அதுல காங்கிரசும் பல நேரங்களில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாரு, கரெக்டாவே சொன்னாரு, ஷாபானு வழக்கில் ராஜீவ் காந்தி அதுல சமரசம் செய்து கொண்டார் என்று. ஆனா அவங்க எல்லாம் அங்கெங்கே சமரசம் செய்து கொண்டார்கள். ஆனால் மதச்சார்பின்மையை அடிப்படையில் ஒரு கோட்பாடாக கொள்கையாக ஏற்க மறுக்கிற கட்சி. இதுலதான் ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜீவ் காந்தி இன்னும் செக்குலராக இருக்க வேண்டும் என்கிற எங்களுடைய நிலைப்பாடும், ராஜீவ் காந்தி செக்குலரே இல்ல, அவங்க எல்லாம் போலி மதச்சார்பின்மைவாதிகள் என்று சொல்லுகிற ஒரு பார்வை இருப்பது தவறா? எது செக்குலர் அப்படிங்கறதுல டிக்ஷனரிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும்பொழுது அதுல விளக்கத்துல எது சோசியலிசம் எது செக்குலரிசம் அப்படிங்கறதுல விளக்கத்துல அதனால புரிதல்கள்ல மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு நீங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்கும்னா, இப்ப அவர் சொன்னாரு, எங்க வேற வழி இல்லைங்க, அரசியல் சட்டத்துல எழுதி வச்சிருக்கான், நான் சோசியலிசம் சொல்றேன்,
நீங்க ஏன் அதை போட்டுக்கிட்டு பெருசா என்கிட்ட கேக்குறீங்கன்னு அவர் சொல்றதுக்கும், சோசியலிசம் என்பதை ஒரு கோட்பாடாக வரித்துக் கொண்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்த்து தவறக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அப்ப இதை நீங்க இந்த ரியல் சென்ஸ் இது எது சரியா இருக்கணும் அப்படித்தானே. செல்வப்பிரதிகளுடைய விரிவான முதற்கட்ட கருத்து கேட்கணும். ஒரு சிறிய குறிக்கு ஒரு சிறிய இடைவெளி. இப்ப திரு கனகராஜ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ராஜீவ்காந்தி பீரியட்ல நான் மாத்திரம் சொல்லலங்க, அரீஃப் முகமது கான் சொன்னார். அப்ப ராஜீவ்காந்தி அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு. இது பச்சை சந்தர்ப்பவாதம் அவர் வார்த்தை. ஷாபானு வழக்கை பத்தி, ஏன்னா அப்பதான் ஷாபானு வழக்கை பத்தி நான் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நாங்க சொன்னோன்னு அரீஃப் முகமது கான் ரிசைன் பண்ணிட்டாரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அதுதான் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. சோனியா காந்தி சொல்கிறார், அரசியல் அமைப்பு சட்டத்துடைய கோட்பாடுகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது, அதனது அடிப்படைகளே கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம் என்று சொல்கிறார். இது மிகையா சரியா? கேட்போம். திரு செல்வப்பிரதிகளுடைய முதற்கட்ட கருத்தை விரிவாக்க இருக்கிறது. நாடாளுமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ற காரணத்தினால் அதற்கு சிறப்பு செலுத்தும் வகையில், சிறப்பு செய்யும் வகையில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. நீண்ட விவாதம். சற்று நேரம் முன்பு வரைக்கும் பாராளுமன்றத்தில் அமைதியாக, கூச்சல் குழப்பம் ஏதும் பெரிதும் இன்றி நடந்திருக்கிறது. ஆரோக்கியமான விவாதம். அதுல பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாமலே நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. இந்த பரபரப்பு காட்சிகள்ல பரபரப்பு சேர்த்த முக்கியமான கருத்து சோனியா காந்தி அவர்களுடைய கருத்து. திரு செல்வப்பிரதிகை, அரசியலமைப்பு சட்டமே தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது சற்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமோ? இல்ல, அவங்க சொன்னது 100% உண்மைதானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீட்டை பிஜேபியை சார்ந்தவர்கள் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப தாக்குதலா இல்லையா? அது எடுக்கணும்னு சொல்றாங்க. மோகன் பகவத் சொல்லி இருக்காரா இல்லையா? இருங்க நான் சொல்றேன். ஒரு கமிட்டி வச்சு ரிவ்யூ பண்ணணும். எதுக்கு ரிவ்யூ பண்ணணும்? சார், அது எப்ப என்ன, அது ரெனியூவல் பண்ணும்போது அது ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப எங்க ரெனியூவல் வந்துச்சு? இவங்க இல்ல இப்ப எங்க 10 வருஷம் வந்துச்சுங்களா? ஏங்க இவங்க உண்மையை திருச்சி சொல்றதுல வல்லவர்கள். எப்ப இத ரிவ்யூ கமிட்டி போட்டு செய்யணும்னு சொன்னாருன்னா ரெனியூவல் வரும்போதுதான். ஆனா இவர்களுக்கு எப்பெல்லாம் தலித் மக்கள் மீதும் இந்த அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தணுமோ அப்ப இந்த இஷ்யூ எடுத்துக்குவாங்க. இது கைவந்த கலை. இது நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுற ராஜ்நாத் சிங் அவர்கள் எதற்காக அம்பேத்கர் நாட்டை விட்டு ஓடவில்லை என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அதீதமான தாக்குதல்கள் அம்பேத்கர் மீது விமர்சனங்கள் வந்த போது இது மாதிரி விமர்சனங்கள் நாகரிகமான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. இது மாதிரி விமர்சனங்கள் கிடையாது. வெளிநாட்டுக்கு போயிருங்கன்னு யாராவது சொன்னாங்களா? யாரும் இல்ல இதோட டைரக்ட் ரெஃபரன்ஸ் இல்ல இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் ஆமீர் கான் பத்தி. ஆமீர் கான் வெளிநாட்டுக்கு போன்னு யாரும் சொல்லல சார். நீங்க ஒரு நடிகர் நீங்க சொல்லியிருக்காங்க. யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அங்க போகட்டும், வேணா ஜனத்தொகையாவது ஒண்ணு குறையும். சொல்றத பத்தி பேச மாட்டேங்க. யோகா பிடிக்கலையா பாகிஸ்தான் போல் சொல்லிட்டு இருக்காங்க. should be taken very serious. பிஜேபியுடைய கோர முகங்கள் அடிக்கடி வெளிப்படும். அதுதான் இன்னைக்கு அம்பேத்கர் பிடிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு நடிகர் இந்த நாட்டில பாதுகாப்பு இல்லை, என் மனைவி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க வெளிநாட்டுல போலாமான்னு சொல்றாங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதுக்கு யாரோட ஒப்பிடணும்? பாபா சாஹிப் அம்பேத்கர் கூடவா? புரட்சியாளர் அம்பேத்கர் ஒப்பிட்டு அம்பேத்கருடைய வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லலையே தாக்குதல் நடக்கும் போது, விமர்சனங்கள் வரும்போதுன்னா இவருடைய கோர முகம் இது. புரட்சியாளர் அம்பேத்கர் பெருமைப்படுத்துறதா கருதல, அவர் பெருமைப்படுத்தி இருக்காங்க புரட்சியாளர். அதுதான் இன்னைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி இருக்காங்க. நாங்க காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர். ஆமா, இருங்க, அவர் என்ன சொல்றாரு? இருங்க. நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்க வந்தியாரிகள் கிடையாது. இவர் யார் எங்களை விமர்சனம் பண்றதுக்கு? நாட்டை விட்டு ஓடலன்னு. நாட்டை விட்டு ஓட வேண்டியவர்கள் இவர்கள் தான், நாங்க கிடையாது. எங்களை பார்த்து கையை காட்டலாமா? மற்றவர்கள் போக வேண்டும். நாங்க மண்ணின் மைந்தர்கள், எங்களை எப்படி நீங்க வெளிநாட்டுக்கு போக சொல்ல முடியும்? மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள், நாடுகளையும் மேலும் சமமாக்கியவர். எங்களை எப்படி நாட்டை விட்டு ஓடலன்னு சொல்லலாம்?
எங்க தலைவரை புரட்சியாளர் அம்பேத்கர் நாட்டை விட்டு ஊழல் சொல்லலாம் நாகரிகமா ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லலாமா? மரியாதைக்கு செல்வ பெருந்தகை பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க. இல்ல இல்ல மத்திய அமைச்சர் பேசாத விஷயத்துல இவரா பேசிட்டு இருக்கிறதுனா இது வந்து அவருடைய பொதுக்கூட்ட மேடை அல்ல. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு விவாதம் என்ன, மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் சொன்னது என்ன, இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் பல தாக்குதல்களை ஏற்படுத்தியது இந்த பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லுவதற்கு என்ன லோக்கஸ் ஸ்டாண்டி காங்கிரஸ்க்கு இருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை தாக்குதலுக்கு உட்பட்டது மாத்திரமல்ல, ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கிறார்கள் இவர்கள். 356வது பிரிவை செஞ்சுரி அடிக்க வச்சது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். 100 முறை வர மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்க இவங்க. அதனால அரசியல் அமைப்பு சட்டத்தில் பல ஷரத்துகள் பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட அத்தனையுமே டிக்ளேர் பண்ணாங்க. பாராளுமன்றத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரை பேசுவதற்கு என்ன காரணம்? உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் எமர்ஜென்சி போது அரசியலமைப்பு சட்டம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. அது ஏற்க முடியாது. நான் கேட்கிறேன். ஆனா இதே அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை பாஜக செய்யலையா, RSS செய்யலையா? இந்த பாருங்க, அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறது வேறங்க, தாக்குதல்ங்கிறது நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நமது அரசியலமைப்பு சட்டம் பல நாடு அரசியல் அமைப்பு சட்டங்களின் சிக்கலான கூறுகளை ஒன்று சேர்த்த ஒரு கலவை. நம்முடையது அப்படின்னு கூறிக்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு யார் சொல்லிருக்கிறார்? RSS உடைய திரு கோல்வார்கர் சொல்லிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டமாக சிறந்தது காங்கிரஸ் இப்படி சொல்றதுங்க. உங்க முன்னோர்கள் RSS உடைய திரு கோல்வார்கர் இதை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சனம் செய்வதோ அல்லது அதனுடைய ஷரத்துக்களை சேலஞ்ச் பண்ணுவதோ சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அது தவறு கிடையாது. நான் கேட்பது, நீங்க சேலஞ்சிங் தி ப்ரொவிஷன் ஆஃப் எ கான்ஸ்டிடியூஷன் இஸ் நதிங் ராங். இன்னைக்கு கூட பல நீதிமன்றங்கள் இருக்கு. உங்களுக்கும் தெரியும், மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவருக்கும் தெரியும், நாம அப்ப இந்த ஜனநாயக படுகொலை நடக்கும்போது என்ன சொன்னோம்? லிபர்ட்டி ஆஃப் பிரஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்டு. அப்போ தாக்குதல் நடத்தியது காங்கிரஸ், பிஜேபி. இந்த சொத்தாக்குதல்கள் என்ன நீங்க திருப்பி சொல்றீங்க? ஒண்ணு நான் என்ன சொல்றேன், என்னுடைய விமர்சனங்கள் என்பது வேற இல்லை. ஆனால் பெருமைப்படக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்ல, காங்கிரஸ் தான் செஞ்சது. எமர்ஜென்சி காலத்துல நான் கேட்கிறேன், இது இந்த வரிகள் கோல்வார்க்கருடைய வரிகளா இல்லையா? இது நம்மளுடைய இல்ல, நம்முடைய கூறுகள் இல்ல. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டியது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. நமது சட்டம் இங்கிலாந்து சட்டம் மாத்திரம் அரசியல் நிர்ணய சபை கூடி எல்லா தரப்பு பிரமுகர்களும் பேசி எது வச்சுக்கலாம், எது வேண்டாம், சோசியலிசம் வச்சுக்கலாமா, செகுலரிசம் வச்சுக்கலாமா பேசி நான் முடிவெடுத்தது. இது நம்மளுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் சேர்ந்த கலவைங்கிறாங்க. மிஸ்டர் ஹரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாத்திரம் இல்லங்க, இந்தியாவில் இருக்கிற எக்கச்சக்கமான சட்டங்களுமே கூட ஃபாலோட் பை பிரிட்டிஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி கொண்டே விவாதம் நடத்துறீங்க. என்ன சொல்றீங்க பாருங்க, இதை பற்றி பேசும்பொழுது இதை நீங்க அவமானப்படுத்த நீங்க நினைச்சா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு முடியாது. அதை தாக்குதல் நடத்தியது எமர்ஜென்சில இருந்து ஆரம்பிச்சு இன்றளவு செய்வது காங்கிரஸ். நான் வந்து நியாயப்படுத்த முடியாது, காங்கிரசும் நியாயப்படுத்த முடியாது. சோனியா காந்திக்கு எந்தவித ரைட்டும் இல்ல, பண்ணதெல்லாம் அந்த கட்சி தான். இல்ல, பாரத நாட்டுடைய பெருமை மிகு கூறுகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவுமே இல்லைங்கிறார். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் நீங்க பெருமை கமெண்ட் பண்ண கூட சொல்ல முடியாது. அப்படி சொன்ன இடத்துல இருந்து அவங்க நகர்ந்து இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா அரசு ஒரு கான்ஸ்டிடியூஷன் டேவை கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நான் உங்க பார்வைங்கிறது எப்படி இருக்குன்னா மறுபடி ஏனென்றால்
நீங்க முன்னர் RSS அல்லது அன்னைக்கு ஜனசங்கத்தினுடைய அல்லது பாரதிய ஜனதாவுக்கு முற்பட்டவர்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து அவர்கள் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள வந்து அதே இத்தனை வருஷத்துல கடந்த 10 வருஷத்துல 26/11 மும்பை அட்டாக் டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டேன்னு அவங்க கொண்டாடுறாங்க. இன்னைக்கு பிரதமர் ட்வீட் பண்றாரு. ஒவ்வொரு யூத்தும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்பவும் நீங்க கோல்வால்கர் வச்சுட்டே பேசுனீங்கன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம்க்கே வரவிட மாட்டீங்கன்னா பேசுறது இல்ல. ஒரு கட்சிக்கு ஒரு பரிமாணம் கிடையாதா? இல்ல இதே போல காங்கிரஸ் சொல்லலாம் இல்லையா, நாங்க எமர்ஜென்சி எல்லாம் தாண்டி பல தேர்தல்களை சந்தித்து நாங்க மறந்தாச்சு, மன்னிப்பு கேட்டாச்சு, சோ டோன்ட் டாக் அபவுட் இட்னு சொல்லலாம். இல்ல இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ அரசியல் சாசன அமர்வுல அரசியல் சாசன நிர்ணய சபையில காங்கிரஸ் 82% இருந்தாங்க. அவங்க முழுக்க முழுக்க அரசியல் நிர்ணய சபைங்கிற அமைப்புக்குள்ள இருந்து இதுல இது வேணும் இது வேண்டாம் விவாதிக்கிறாங்க. அதை நாம இன்னைக்கு பெருந்தன்மையோட ஏத்துக்கிறோம். இந்த விவாதத்துக்கு பிறகு அது ஒரு அரசியல் சாசனமா வந்திருக்கு. கோல்வால்கர் போன்று வெளியே இருந்தவர்கள் வேறொரு தளத்தில் இருந்து விவாதிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களும் மெயின் ஸ்ட்ரீம் வந்தாச்சு, இவங்களும் மெயின் ஸ்ட்ரீம் வந்தாச்சு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் ஹரி, இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பேரியக்கத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அன்னை சோனியா சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் இந்த இம்ப்ளிமெண்டர்ஸ் அன்வர்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் ஒர்த்தியாக இருந்தால் அரசியல் சாசனம் சிறப்பாக இருக்கும். இல்லன்னா அது அண்டர் அட்டாக்ல இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் RSS அன்னைக்கு சொன்னாங்க எல்லாம் ரைட், இன்னைக்கு பாரதிய ஜனதா மெயின் ஸ்ட்ரீம் வரும்போது இன்னைக்கு வைக்கிற விவாதங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்ல அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாங்க, விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாலேயும் உங்க கான்ஸ்டிடியூஷனை மதிக்கலைங்கிறதா. கல்யாண் சிங் இருந்தபோது நீங்க பாபர் மசூதி தகர்க்கப்படுகிறது, அதை பாதுகாப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்துவிட்டு அதை தகர்ப்பதை வேடிக்கை பார்த்தார்கள். 2002ஆம் ஆண்டு வரை RSS தேசிய கொடியை அவங்க மதிச்சதும் கிடையாது. 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி என்று கோல்வால்கர் அவர்கள் ஆர்கனைசர்ல எழுந்தது, இந்த கொடியை இந்துக்கள் ஏற்கவும் மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள் என்பதை 2002 வரை அரசியல் நிர்ணய சபையிலேயே பங்கு கொண்ட கம்யூனிஸ்ட் பிரமுகர்கள் என்ன நிலைப்பாட்டு எடுத்தாங்க? இதே இன்னைக்கு நாம பெருமைப்படக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன் இல்ல, நான் இப்ப சொல்றேன், நான் கான்ஸ்டிடியூஷன் அது எந்த வகையிலும் மாற்றப்பட முடியாதது, அதை தொடவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஹோலிகோங்கிறது இந்த ஊர்ல வச்சிருக்கக்கூடிய புது பேர், ஏதோ பசுவை மட்டும் புனிதமா பாக்குறது மாதிரியான ஒரு தோட்டத்தோட மரவே யார் உருவாக்குறாங்கிறதோட சேர்ந்தது இல்ல. மரவே யார் உருவாக்குறாங்க மண்ணு வாசனை உங்களுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தோற்றம் எப்போதுமே பிஜேபி RSS அடிப்படையான கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு. நான் சொன்னா ராகவன் சார் கோச்சுக்கு கொள்ளக்கூடாது. இந்த சுதந்திர போராட்டம் என்பது இருக்குல்ல, இதுல இருந்து விலகி நின்ற ஒரு அமைப்பு, அது இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிறது. துக்க நாள்னு சொன்னாரு, அதுல இருந்து நகர்ந்து திராவிட இயக்கங்கள் இல்ல ஒண்ணு இல்ல, நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன். நீங்க பெரியாரு துக்க தினம்னு சொன்னாரு, நீங்க அதற்கு எதிராக இருந்தது. அவரு பிரிட்டிஷ்காரங்களை போற்றி பாராட்டியது கிடையாது. நீங்க சுதந்திர போராட்ட வீரர்களை கேவலமாக சித்தரித்தது கிடையாது. அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள்லயே கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர்கள் பங்கு கொண்டு இது பிரிட்டிஷ் இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி கோல்வால்கர் விமர்சனம் செய்யறாரோ அதே போன்ற விமர்சனம், இதெல்லாம் பிரிட்டிஷோடைய கூறு, நம்முடைய கூறே இல்ல, இது சரியில்லை அது சரியில்லை. இன்னைக்கு நாம் பெருமைப்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை இதே போன்ற விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகரும் அன்று வைத்தார். இல்ல, நான் அதுதான் சொல்றேன். நீங்க கான்ஸ்டிடியூஷனை இப்பவும் கூட அதுல சேஞ்ச் பண்ண வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. நான் ஒரு ராகவன் சொன்னதான் நான் வழிமொழிகிறேன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது எதை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கியா பின்னேற்றத்தை நோக்கியா என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை. RSS பிஜேபியும் சொல்றது அது பின்னால இழுத்துட்டு போறதுக்கான முயற்சி, நாங்க சொல்றது அட்வான்ஸ் ஆகுறதுக்கான முயற்சி. முன்னேற்றம், பிஜேபி சொன்னா முக்கியமானது. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பெருமை கூறுறோம். இன்னைக்கு இது தாக்குதலுக்குள்ளா இருக்கிறதுன்னு சொல்பவர் சோனியா காந்தி. இந்திரா காந்தி காலகட்டத்தில் புரட்டி போடப்பட்டது.
அரசியலமைப்பு சட்டம் தலைகீழாக திருப்புவதற்கான முயற்சி நடத்தப்பட்டது. அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுவதற்கான முயற்சி செய்யப்பட்டது. அது தாக்குதலா இல்லை? தவறுங்க. நீங்க சொல்றது என்னன்னா 1975 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அவங்க என்ன நினைச்சு கொண்டு வராங்க, நாம வந்து திருத்தத்தை கொண்டு வரோம். இன்னைக்கு இந்துல ரொம்ப கிளியரா நீதியரசர் சந்துரு எழுதியிருக்காரு. சந்துரு என்ன சொல்றாரு, அன்னை இந்திரா காந்தி ஏதோ புதிய சட்டத்தை புகுத்துவதாகவும் திருத்துவதாகவும் அவங்க நினைச்சு செஞ்சாங்க. இத ஆனா 25 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வடிவம் கொடுத்துட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய சிந்தனை தான் இது. அவர் சொல்றாரு, அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க சோசியலிசம் இல்ல, பிரதமருக்கு அதீத அதிகாரம், ஒரு அரசாங்கத்துடைய ஆட்சியாளரை நீட்டுவது. இட் இஸ் ஆல்டரிங் ஆர் சேஞ்சிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தட் இஸ் டாப்ஸி டர்வி தலை கீழாக. இப்ப சொன்னாரு அவரு, நீங்களே சொன்னீங்க எமர்ஜென்சி காலத்துல மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இருங்க சார், நான் சொல்றேங்க. இப்ப தோழர் சொன்னார் பெரியார் வந்து சுதந்திரத்தை ஒத்துக்கல அப்படின்னாரு. நான் கேக்குறேங்க, ரெண்டு விஷயம். இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் பெரியாரையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவங்க சுதந்திரத்துக்காக வரவே இல்லைங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, சாதாரண மனிதர்கள், விளிம்பு நிலை உள்ள மனிதர்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள் இந்த கோவிலுக்குள்ள போறானா இது எதுக்குடா சுதந்திரம் கேட்டாரு அவரு. அவர் தவறா பதிவு பண்ணது நான் சொல்லல. பெரியார சொல்றாரு பெரியார் எந்த இடத்துல சொன்னாரு, சாதாரண மக்கள் கோவிலுக்குள் நுழைய வழியில்லை என்றால் சுதந்திரத்தை விமர்சிப்பதுதான் சுதந்திரம் நாம் பெற்றுவிட்டோம். இருங்க சார், எங்க நாங்க போய் பிரிட்டிஷ் ஆளுன்னு சொன்னோம்? அவர் துக்கமான கருப்பு கொடி போட்டார். என்ன சொன்னாரு? திராவிட கழகம் நீங்களே ஆளுங்க. கோல்வால்கருடைய எழுத்துக்களில் பிரிட்டிஷ்காரர்களை பாராட்டி ஒரு கிராமமும் கிடையாது. பேட்ரியாட்டிசம் சீனா யுத்தத்தோட பார்த்தோம். திரு கனகராஜ், சோம்நாத் லஹரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரமுகர் எந்த ஒரு யூனிட்டிய அம்பேத்கர் வந்து போற்றினாரோ, எதை வந்து உறுதி செஞ்சாரோ, அந்த யூனிட்டி சாவர்னிட்டி அதை உள்ளடக்கிய பல அம்சங்களை கேள்விக்குள்ளாக்கினாரா இல்லையா, எதிர்த்தாரா இல்லையா? ஒரு சாவர்னிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அடக்கணுமான்னு கேட்டாரா இல்லையா? இல்ல இல்ல, அதாவது அவர் கேட்ட அந்த நேரத்தில் பிரிந்து போகிற உரிமையை அனுமதிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து எங்க கட்சி என்ன சொல்லுங்க. பாஜக செகுலரிசம் பத்தி சொன்னா அது தவறு. கான்ஸ்டிடியூஷன்ல இன்னொரு முக்கியமான வரி சாவர்னிட்டி. அத கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல 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 இல்ல, நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு நாடு இன்னைக்கு இருக்கிறது மாதிரியான இந்தியா என்கிற நாடு எந்த காலத்திலும் இருந்ததே இல்லை. ஈவன் தமிழ்நாடு அந்த காலத்துல இருந்தது கிடையாது. அது சேர நாடாக, சோழ நாடாக, பாண்டிய நாடாக, பல்லவ நாடாக அப்படிதான் இருந்தது. அப்போ நீங்க எப்போதுமே என்ன, எல்லாரையும் பை போர்ஸ் இணைப்பதற்கு பதிலாக நீங்க ஆரம்பத்துல நீங்க பிரிந்து போவதற்கான உரிமையும் இருக்கும். ஆனா நீங்க இப்ப சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றப்பா, இன்னைக்கு நாம் பெருமைப்படக்கூடிய அம்பேத்கர் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனியனாக இருக்கணுங்கிறாரு. நாம் வந்து இன்னி வரைக்கும் உறுதியான ஒரு நாடா இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த சாங் எப்படி செகுலரிசம் வந்து அவர் ஏத்துக்கல, ஆனா ஏத்துக்கிட்டது அங்க வந்து ஒரு கன்சென்சஸ் இருந்தது, சாவர்னிட்டி. ஆனா அந்த ஒரு சாவர்னிட்டி நீங்க உங்களுடைய உரிமை, அவங்களுடைய உரிமை, செகுலரிசத்தை கேள்வி கேட்பது உரிமை. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்க விவாதத்தின் போது நீங்கள் தெரிவிக்க கருத்துக்கள், விவாதம் முடிவடைந்து ஏற்றுக்கொண்ட பிறகு அதை சின்சியரா அமல்படுத்துறது, அதுதான் ஜனநாயகம். இப்ப நான் வந்து பாராளுமன்றத்தில் நான் விவாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் அதுல ஒரு முடிவெடுக்கப்பட்டு விட்டது என்றால் அதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஜனநாயகம். அப்படி இல்லையே. இப்பவும் கூட கம்யூனிஸ்ட் நீங்க உங்களை மாதிரி லீடர்ஸ் பேசும்பொழுது கூட இந்திய துணை கண்டம், பல நாடுகளை சேர்ந்த கூட்டமைப்பு, இப்படித்தான் நீங்க வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு கூட இந்தியாங்கிற ஒரு சாவரன் ஸ்டேட்னு ஒத்துக்கவே மாட்டீங்க. உங்க பேச்சு ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய தலைவர்கள் பேசும்போது எந்த இடத்துல
எத்தனையோ இவருடைய தலைவர்கள் இதைத்தான் பேசுகிறார்கள். இல்ல, இல்ல, ஏன் தலைவர் சொல்லுங்க. துணை கண்டம்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தி what is the meaning? Subcontinent-னா என்ன மீனிங்? இல்ல, இன்னைக்கு பல எத்தனிக் குரூப்ஸ் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாடு தான் யூனியன் தான் நம்ம நாடு. India is a sovereign state. இதை பேசுவதற்கு பிஜேபி சார்ந்த தலைவர்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இந்துல ஒரு விளம்பரம் வந்திருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் 128 இந்துல ஒரு விளம்பரம். அதுல என்ன சொல்றாங்க, ஆங்கில பத்திரிகையில செக்குலரிசம் பத்தி எழுதியிருக்காங்க, தமிழ் பத்திரிகை தினகரன் மீதி பத்திரிகை வாங்கி பாருங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது, இறையாண்மையை பத்தி இருக்காது. ஏன் அதை எழுதல? நீங்க இன்னைக்கு இந்துடையும் தினகரன் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க சார், நீங்க அதுல பாருங்க. அரசுடைய விளம்பரம் நீங்க இந்துல படிங்க, இருங்க, இந்துல செக்குலர் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், இருங்க, இந்து படிங்க, விளம்பரத்துலங்க தினகரன்ல ஒண்ணுமே இருக்காது. அப்ப தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க இவங்க. இருங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க, இருங்க, நான் சொல்றது நீங்க வாங்கி பாருங்க. இந்தியால வந்தா இந்துத்துவா, இந்தியா விட்டு வெளியில போனா செக்குலரிசம் பேசுவாங்க. ஒரு போலிங்க, இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம். இந்த கபடதாரிகள் இந்த மக்களை ஏய்ப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் பிறந்திருக்கிறார் தான் சொல்லணும். என்ன சொல்றாரு? உண்மையா சொல்றேங்க, நானா சொன்னாங்க. ஏங்க புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிட்டு போனாருங்க, கபடதாரி சொன்னா கூட பரவாயில்ல, நான் பிறந்தது இந்துத்துவாக இருந்தாலும் இறக்கும் பொழுது இந்துவாக இறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? என்னோட உரிமை நான் சொல்றேன். கூட்டத்துடைய முதல் நாள்ல கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு சிறப்பு செய்து தொடங்கி இருக்கிறது. இதே போல சுமூகமாக நடக்குமா? ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான அம்சமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல பார்க்கப்படுகிறது. அதுல ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குமா? ஒரு அமைதியான கூட்டத்தொடராக நடக்குமா? அல்ல சென்ற கூட்டங்கள் போல, சென்ற கூட்டத்தொடர் போல இதுவும் புயலாய் மறையுமா? ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு சிறப்பு செலுத்தும் வகையில், சிறப்பு செய்யும் வகையில் விவாதத்தோடு தொடங்கி இருக்கிறது. சுமூகமாக நடைபெறுமா? இந்த கூட்டத்தொடர்ல இன்றைய விவாதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகளும் கூட விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. திரு ராகவன், முதல் பகுதியில நீங்க சொன்னீங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 29A ஒரு அரசியல் கட்சி செக்யூலரிசம், சோசியலிசம், டெமோக்ரசி இதன்படி ஸ்வேர் பண்ணணும். யுவர் ரைட், செக்ஷன் 29A இருக்கிறது. திரு கனகராஜ் அவர்கள் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னார், உங்கள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனம், இந்திய தேசிய கொடியே நீங்க கேள்விக்குள்ளாக்கினீங்க அப்படின்னு. திரு பெருமாள்மணி அவர்களும் சொன்னார், அது கடந்த காலம், இன்று அல்ல அப்படின்னார். அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையா ஏற்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறார். பட் இன்னைக்கு செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இட் இஸ் irrelevant to India அப்படின்னு RSS இன்றும் சொல்லுது. 2014 வரைக்கும் பப்ளிக்கா சொல்லுது. இந்திய தேசிய கொடியாக காவி கொடி தான் இருந்திருக்கணும்னு இன்னைக்கும் நாம் வழிபடக்கூடிய கொடியா நமது தேசிய கொடி இருக்கும் பொழுது காவி கொடி இருக்கணும்னு ஆஃப்டர் சோ லாங் டைம் இன்னைக்கு சொல்றீங்க. இதெல்லாம் நான் கேள்வியும் சந்தேகத்தையும் எழுப்பது. திரு ஹரி, காங்கிரஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணாங்க, பல முறை கொடி கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரி, அதுல மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. எனக்கு இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் 1932 or 37 somewhere அது மாதிரி. அப்போ இட் இஸ் சஜஸ்டட், அந்த குழு சஜஸ்ட் பண்ணது காவி கொடி இந்தியாவுடைய தேசிய கொடியாக இருக்கணும்னு. எந்த கமிட்டில அப்துல் கலாம் ஆசாத் எல்லாம் இருந்த கமிட்டில போனாங்க. இத பத்தி கொடி கமிட்டின்னு ஒன்னு போட்டு பல முறை இருங்க. யாருமே ஏற்றுக்கொள்ள, எப்படி சொல்றீங்க சொல்ல முடியும்? இப்ப விவாதமே வரல, இவர் ஏதோ ஒரு ரெஃபர் பண்றாரு. இன்னி வரைக்கும் இன்னைக்கு சென்னையில நடந்த RSS கூட்டத்துல மன்மோகன் வைத்யா இந்த கருத்தை சொல்றாரு, இந்தியாவுடைய தேசிய கொடியா இந்த காவி கொடி தான் இருந்திருக்கும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், காவி கொடி இருந்திருக்கணும் சொன்னதே கூட காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கொடி கமிட்டி சொல்லிருக்கு. பிளீஸ் அலோவ் மீ. இப்ப கூட சுதந்திர தின விழா நடந்தது. அங்க செங்கோட்டையில பிரதமர் கொடியேற்றார். RSS அந்த அலுவலகத்துல நாக்பூர்ல சர்சங்க சாலக் மோகன்ஜி பாகவத் அவர் ஏத்தினாரு. எல்லாரும் அதெல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். திரு கனகராஜ் சொன்னது, டிஸ்கஷன் வரும்பொழுது நீங்க கூட கேட்டீங்க கம்யூனிஸ்ட் சொல்லலையான்னு. எஸ், கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கலாம். அங்க அன்னைக்கு எல்லாத்த பத்தி டிஸ்கஷன் வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன்
அசம்பிளி இதுல டிஸ்கஷன்லாம் பாருங்க, பிரமாதமான டிஸ்கஷன்ஸ், அவ்வளவு அழகான டிஸ்கஷன்ஸ் தான் நடந்திருக்கு. எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, தவறே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆகிறோம். இன்னொன்னு நான் பிஜேபி அப்படி அல்லங்கிற நான் எப்பவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, அரசியல் அமைப்பு சட்டத்தில் காலத்துக்கு ஏற்றது போல பல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் பொழுது அதே போல இப்பவும் கொண்டு வந்திருக்கிற பல அமெண்ட்மெண்ட் இருக்கிறது. அதுல இன்னைக்கு நீங்க முதல் வரி பிரியாம்பிள் இல்லாம இருக்கலாமே தவிர செக்யூலரிசம் அம்பேத்கரே சொல்வது இட் இஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் செக்யூலர் அப்படிங்கும்போது செக்யூலரிசம் இஸ் irrelevant. இன்னைக்கு irrelevantனு ஆர்எஸ்எஸ் சொல்லுமா? we never said it is irrelevant. நாங்க சொல்லுவது இருங்க கொஞ்சம் இருங்க, நாம சொல்லுவது பயன்படுத்தப்படுகின்ற அளவீடு இருக்கு பாருங்க. சோனியா காந்தி பாருங்க, செப்டம்பர் 20 மிஸ்டர் ஹரி, I am the spokesperson of the BJP. நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கொஞ்சம் இருங்க, I'm not the spokesperson of RSS. You are not the spokesperson, but you don't disagree with I never, I will definitely RSS மாதிரி ஒரு தேசபக்த இயக்கம் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, உங்களுக்கு தேசபக்த இயக்கமா இருக்கலாம், சோனியா காந்தி அவர்களை தலைவராக இன்னைக்கு சார் இருங்க சார், அதுலயே பிரிட்டிஷ்கார ராகுல் காந்தி இன்னி வரைக்கும் டிஸ்பியூட் வந்துருக்கு. ஆரியன் ரேசியரை பத்தி சொல்ற மல்லிகார்ஜுன கார்கே, இத்தாலியில இருந்து வந்த சோனியா காந்தி தலைவராக இந்த சப்ஜெக்ட்ல பேசுங்க. நான் கேட்பது செக்யூலரிசம் இஸ் irrelevant அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய ஆல் இந்தியா பிரச்சார் பிரமுக் மனோர் வைத்யா ஒரு வாரத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்தியா மத ரீதியாக துண்டாடப்பட்டது. பெரும்பான்மை யாரெல்லாம் பாகிஸ்தான் போனோமா பாகிஸ்தான் போலாம், இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் இருக்கலாம். Pakistan declared itself as an Islamic theocratic state. Yes. அப்ப நினைத்தால் இந்தியாவில் இருக்கிறவங்க நினைத்தாங்களா இது இந்து நாடு அனௌன்ஸ் பண்ணதா யாருமே क्वेश्चन பண்ண மாட்டாங்க. இந்தியா இஸ் செக்யூலர் பிகாஸ் இந்தியாவில் 85% மக்கள் இந்துக்கள்னால தான் இந்த நாடு சொல்லணும். புரியல. செக்யூலரிசம் இஸ் irrelevant இன்றைய நிலையில் ஏன் சொல்லணும்? ஆமா சார், நான் என்ன சொல்றேன், irrelevantங்கறதுல சார் இட் இஸ் ஆல்ரெடி செக்யூலர் தான் சொல்றேன். அந்த வார்த்தை ஆல்ரெடி செக்யூலருக்கும் irrelevantக்கும் அத பாருங்க, செக்யூலரிசம்ங்கற நீங்க பயன்படுத்துற வார்த்தையே இது யூரோப்பியன் வார்த்தை, நம்ம ஊர் வார்த்தை கிடையாது. முதல்ல அது சர்ச்சுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்தது, இடம்பெற்றக்கூடிய வரிகள் உங்களுக்கு அதோட வரலாறு தெரியல, அதுக்கு வரலாறு தெரியல. இன்னைக்கு இந்த நாட்டுல உண்மையான மதசார்பற்ற தன்மையை காங்கிரஸ் அரசாங்கம் செயல்படுத்தியதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக. பாஜக, காங்கிரஸ், பாஜக எல்லாருமே திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது மட்டும் சார் வந்து முஸ்லீம் லீக்கை பத்தி எல்லாம் பேசினாரு. என்னன்னா, நீங்க எந்த சியாமா பிரசாத் முகர்ஜிக்கு ஸ்டாம்ப் போடுறதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களோ, அவரு 1942 முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து பெங்கால்ல அவர் பினான்ஸ் மினிஸ்டர். அவர் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற போதுதான் இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் அதில் நிறைவேற்றப்பட்டது. இப்ப நீங்க இவருக்கு ஸ்டாம்ப் போடுறீங்க, அதை எப்படி சொல்றீங்க? காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதின்னு சொல்லி அவர் உயிர் நீத்தார், அங்க போய் இவர் கில்ட் எப்படி கொன்னாங்க தெரியல, ஜெயில செத்து போட்டார். அவருடைய நீங்க சர்ச்சைக்குரியப்படுத்தாதீங்க. இல்ல இல்ல, இது ஹிஸ்டரி, இட் இஸ் ஹிஸ்டரி. இன்னைக்கு சோனியா காந்தி சொன்னது மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டரியில என்ன அப்ஜெக்ஷன் இருக்க முடியும்? நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இந்த ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள் அன்லைக் மெனி அதர் செஷன்ஸ் அமைதியாக ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்திருக்கிறது, காரசாரம் இருந்திருக்கிறது.
ஒரு இதே போல ஒரு நிலையத்தான் வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க போறோமா? இல்ல, அததான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப நாம ஒரு இன்டாலரன்ஸ் டிபேட் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்படி போய்கொண்டு பெரிய லெவல்ல இந்த டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி போய்கொண்டு இருக்கிற பொழுது நாம ஒன்ன மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நாம ஜனசங்கத்தின் மீதோ RSS மீதோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை பப்ளிக் இன்டெலக்சுவல் சொல்றாங்க, பிற கட்சியினர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பின்புலத்தில் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு ஒண்ணு, இன்றைக்கு ரைட் விங் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அவங்க இன்னைக்கு பலமா இருந்தா கூட இதை முன்னெடுத்திருக்காங்க. 2 நாட்கள் அம்பேத்கரை மையமாக வைத்து, அரசியல் சாசனத்தை மையமாக வைத்து ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று நடத்துகிறார்கள். நேற்று நடந்த அனைத்து கட்சியினருக்கான கூட்டத்தில் பிரதமரே போய் உட்கார்ந்து மோடி ஃபர்ஸ்ட் டைம் ரீச்சஸ் அவுட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். இது உண்மையிலேயே ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் நான் இதை பாக்குறேன்? நல்ல தொடக்கம் தான். ஒரு யுக்தியோ இப்படி தொடங்கினா தொடர்ந்து சுமூகமா நடக்கும். சாதாரணமா தொடங்கினா எல்லாரும் ஒரு மரபு போல, ஒரு சடங்கு போல. இது என்ன யுத்தியாக இருந்தாலும், இன்றைக்கு ராஜ்நாத் சிங் பேசிய பேச்சாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு மோடி தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் வெளிப்படுத்திய தகவல்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்திய ஜனநாயகத்தை வலு சேர்க்கிற விதமாகவும் ஒரு ஜனநாயகத்திற்கு ஆதாரப்பூர்வமாக அப்படி இருக்கும் பொழுது செக்யூலரிசம் தான் தவறா பயன்படுத்தப்பட்டது, சோசியலிசம் அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு கேள்விக்குள்ளாக நம்ம விவாதிக்கணும். ஏன் விவாதிச்சுதான் ஆகணும்? ஏன்னா செக்யூலரிசம் இஸ் தி வேர்ட் ஹைலி மிஸ்கோட்டட் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய உலக ஹிந்தி டிக்ஷனரியில இதுக்கு அர்த்தம் இப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனா பாராளுமன்றத்துக்குள்ளதானே பேசுறோம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஜனநாயக மரபுல அதிக நம்பிக்கை உடையவங்க நாங்க, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை கட்டி வெளிப்பியவர்கள் நாங்கன்னு காங்கிரஸ் ஒரு கிளைம் பண்றாங்க. ஆனா நடைமுறைக்கு வரும்போது என்ன சொல்றாங்க, போன யூபிஏ டூ கவர்மெண்ட் பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதே வழக்கத்துல எல்லாரும் இல்ல. அப்போ கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தா அதிக ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் இதை முன்னெடுக்க வேண்டும். இல்ல 26ஆம் தேதி இல்ல 26ஆம் தேதியை இத பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னாரு. அவங்க பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு தினம். ஸ்வச் பாரத்னு சொல்லி அதை முன்னிறுத்தி காந்தி ஜெயந்தியை காலி பண்றது. டிசம்பர் ராகுல் காந்தி நேற்று பேசும்போது அவர் எம்ப்ரேஸ் ஆகிற அளவுக்கு ஸ்வச் பாரத் பத்தி மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. டிசம்பர் 20 கடவுளுக்கு பிறகு தூய்மை தான் முக்கியம் காந்தி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தூய்மை வருதான்னு பாப்போம். நீங்க டிசம்பர் 25 நீங்க கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாட காந்தி பிறந்த நாள் எடுக்காம எந்த நாள் எடுக்க? ஒரு நிமிஷம் நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த நாட்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 25 நீங்க அது நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு பிறந்த நாள் சில நல்ல விஷயங்கள் தான தர்மம் செய்வோம். அது போல காந்தி பிறந்த நாள்ல ஸ்வச் பாரத்தோ நேரு பிறந்த நாள்ல இன்னொரு நல்ல நிகழ்வோ மறக்கப்படுதா? நீங்க தனியா மட்டும் ஒவ்வொன்னா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது மொத்தத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஏன் டிசம்பர் 6 தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஏன் டிசம்பர் 25 தேர்ந்தெடுக்கப்படுகிறது? ஏன் அக்டோபர் 2 பிறந்த நாள் தானே? கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிருக்கக்கூடிய தினத்துல பார்லிமெண்ட் தொடங்குவது, அதுல ஒரு விவாதம் நடப்பது, அதுல எல்லா தலைவர்களும் பேசுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமிஞ்சை தானே. குட் ஸ்டார்ட் இல்லையா? அதே நேரத்துலங்க எதை பேசணும் இருக்குல்ல, எல்லாத்தையும் பேசிட முடியுமா? இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு என்ன காரணம்? எப்படி சொல்லணும்? அவர் பிரைஸ் பண்ணி பேசணும். இந்த நாடு இந்திய வரைக்கும் துண்டாடாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்தியாவை எது ஆளுகிறது? பகவத்கீதை ஆளுகிறதா? இருங்க, குரான் ஆளுகிறதா? இல்ல பைபிள் ஆளுகிறதா? ஆளுவது அரசியலமைப்பு சட்டம். இருங்க, அப்படி அந்த சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில்? உங்க பார்வை எல்லாமே மிக விரிந்த பார்வை தான். எதற்கு இந்த நாட்டை விட்டு அம்பேத்கர் ஓடவில்லை?
இது எதற்காக சொன்னார் அது சொல்லுங்க பாப்பா. அது ஒண்ணு காரணம் சட்டத்தை வடிவமைச்சு கொடுத்தவருங்க. ஒரு 25% மக்களுக்கு பிதாமகனா இருக்கிறவரு அவர் எப்படி நாட்டை விட்டு ஓடுவார்? மக்கள் விட்டு ஓடிடுவாரா? ஓடலை இந்த நாட்டு. இன்னைக்கு இவர் சொல்றாரு 85% இந்துக்கள் இருக்காங்க. எந்த அடிப்படையில் 85% சொன்னாங்க? பிரிட்டிஷ்காரன் கேட்டார். யாரு? மெக்டொனால்டு கேட்கிறார். ராம்சே மெக்டொனால்டு கேட்கிறார் மகாத்மா காந்தியை பார்த்து, 85% சொல்றீங்களா, இது எந்த அடிப்படையை சொல்றீங்கன்னு. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு இது தவறுன்றாரு. ஏன் தவறுன்னு சொல்றேன்னு பிரிட்டிஷுடைய அந்த ஆளுமை பதவியில் உள்ளவர் கேட்கும் போது ராம்சே மெக்டொனால்டு சொல்றாரு, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள். ஆனா நியாயமா புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். அது தவறு. எங்களை எப்படி இந்துக்களா 25 விழுக்காடு இருக்கு இந்துக்களா இல்லையேன்னு சொன்னார். இவர் ஒரு தவறான பதிவு பண்றாரு. கொண்டு வர முடியும்? இல்லை, காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ அப்படித்தானே தவறு. அப்படி கிடையாது சார். அம்பேத்கரை பத்தி பிஜேபி இன்னைக்கு செஞ்சதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இவரு. அவ்வளவு பாவம் பதவா இருக்கிற நீங்க மிகப்பெரிய 1990 தான் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா வருது. நீங்க இந்திரா காந்தி தனக்கு தானே திருப்பி கொடுத்துட்டு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி தனக்கு தானே பாரத் ரத்னா கொடுத்து கொண்டு அப்புறம் தொண்ணூறுல உலகத்தில் நீங்க மதிக்கிறீங்களா? நீங்க பெருமை பெருமை கிடையாது. ஒரு பாரம்பரியம் இருக்கு. கோட்சே கூட காந்தியை கொள்வதற்கு முன்னால அவர் காலை தொட்டு கும்பிட்டதாகத்தான் நான் படிச்சிருக்கேன். அந்த பாரம்பரியம் தொடருதோன்னு எனக்கு ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. அதோட தொடர்ச்சி தான். திரு செல்வப்பிரந்தகை அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பாக இன்னைக்கு சென்ற கூட்டத்தொடர நாசமாச்சு. எதனால? லலித் மோடி கேட், சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகணும்னு இதுக்கெல்லாம் கோரிக்கை வச்சு அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரே நாசமாச்சு. லலித் மோடி இந்த நாட்டுக்கு திருப்பி வந்துட்டாரா? லலித் மோடி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகிட்டாரா? புது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்துட்டாரா? இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க வச்ச கோரிக்கை அந்த விவகாரத்துல மோடி பேசணும்னு. மோடி பேசிட்டாரா? பேசல. இதெல்லாம் நடக்கல. அதெல்லாம் விட்டாச்சு. அந்த அதுக்காக பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? பேசியிருக்கேன். இல்ல இப்போ அன்னைக்கு இதெல்லாம் நடந்தாதான் பாராளுமன்றத்தை நடக்கணும். நீங்க இல்லங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். அன்னைக்கு லலித் மோடி கேட் இன்னைக்கு வந்து இப்படி ஒன்னற்ற உங்களோட நோக்கம் என்ன? காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது பிஜேபி 45 நாட்கள் நடக்காம விட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நீங்க சொல்றீங்க இது சரியான்னு கேக்குறீங்க. அப்ப அது சரியா? நிச்சயமா தவறு. என்ன காரணத்துக்காக மக்கள் பேசாம ஒரே ஒரு இஷ்யூக்காக அது காங்கிரஸ் முடக்கினாலும் பிஜேபி முடக்கினாலும் பாராளுமன்றம் முடங்குமானால் அது தவறு. வீணாக்கப்படுவது உங்கள் பணம் அல்ல, மக்கள் பணம். என்ன விஷயத்துல என்ன சாதிச்சீங்க? முடக்கினீங்களே, ஒரு மசோதா பாஸ் ஆகாம முடக்கினீங்களே. என்ன சாதிச்சீங்க? மக்களுக்கான செய்தி போயிருக்கு. நீங்க கேட்ட ஒரு விஷயம் நடந்துச்சா? விஷயம் நடக்கிறது வேறங்க. இந்த செய்தியை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போறது? ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத பாரதிய ஜனதா யூபிஏ 2ல என்ன சொன்னாங்க? ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தை முடக்குகிறார்கள். ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பை கட்டி எழுப்பியவர்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றியவர்கள். அதே வேலையை நீங்களும் செஞ்சா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றேன். நாங்க முடக்கலங்க.
அவர்கள் முடக்கினார். நான் என்ன கேட்கிறேன், பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் சொல்றேங்க, பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் சொல்றோம். பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் நடத்தினாதான் பார்லிமெண்ட் நடத்துறீங்க, எதுவும் நடக்கல. ஆனா அடுத்த விஷயத்துக்கு போயிட்டீங்க. பாராளுமன்ற சபாநாயகர் மேல போய் பேப்பர் எரிஞ்சமா நாங்க? பாராளுமன்ற சபாநாயகர் இல்ல இல்ல ராகுல் காந்தி பாராளுமன்றம் முடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சரி. ஆனா போன தடவை பாராளுமன்றம் முடங்கினதுனால இந்திய மக்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு, விவசாயிகளுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் என்பது இல்லாம போயிருக்கலாம். பீகார் தேர்தலில் ஒரு கெட்டதுல நல்லது நடந்திருக்கு. இந்த நாட்டினுடைய விவசாயிகள் பிராந்திய கட்சிகள் ஒரு சிறிய இடைவெளி நினைக்கிறேன். ஒரு சிறிய ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். பாராளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. நடக்குமா முடங்குமாங்கிற கேள்விகள் ஒரு பக்கம். இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு விவாதம் அனைத்து கட்சிகளும் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நாளையும் தொடர இருக்கிறது. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்கான ஒரு ப்ராமிஸ், ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஒரு மசோதா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி நானும் இந்த லிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டிராப்ட் பில்ஸ் எல்லாம் பார்த்தேன். எதுவுமே இல்லையே. ஒருமா இல்ல நிச்சயமா ஒரு எனக்கு ரவி ஜவடேக்கர் 2-3 நாளைக்கு முன்னாடி ஜவடேக்கர் சொல்லிருக்காரு. அது ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. எஸ், எங்களுடைய கோர் கமிட்டியில கொஞ்சம் இன்னைக்கு கூட அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் வந்தது. பட் என்னன்னா அதுக்கான முயற்சி இந்த இதுல கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் கூட இருக்கு இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் நிச்சயமா இந்த கூட்டத்தொடர்ல கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். கொண்டு வரப்படுங்கிறதுக்கான முயற்சி. ஏன்னா முயற்சி எடுக்கணும்னா அது இன்னைக்கு இப்ப வெளிப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு வரைவு மசோதாக்கள் என்னெல்லாம் மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடர்ல பாஸ் ஆகிறதுக்கு அரசாங்கம் நினைக்குதோ அது வரைவா வந்திருக்கு. அதுல இது தொடர்பா ஒரு மசோதா இல்லைங்க. ஜனவரி மாசம் ஜல்லிக்கட்டு நடக்கணும். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம் இதுவரைக்கும் அதற்கான எந்த சமிக்கையும் இல்ல. பேட்டிகள் இல்ல அரசாங்கம் மத்திய அமைச்சர் அதை பத்தி சொல்லிருக்கிறார். என்ன பண்றதுங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல இந்த ஜல்லிக்கட்டு காலையும் தூக்கி அந்த இதுல கொண்டு போய் போனது காங்கிரஸ் கவர்மெண்ட். அதனால கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க? உங்களாலதான் காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல்ல ஒரு வழியில எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல மாத்திடலாம். இருங்க. இது நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதற்கான அத்தனை முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட அதை பற்றி ராஜா சொன்னார், திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ஊத்தார். ஆனா மசோதாக்கான எந்த சமயம் தெரியல. கூட்டத்தொடர் ஆரம்பிச்சாச்சு. டிராஃப்ட் வரைவு மசோதாக்கள் இல்லை. எனக்கு வந்து பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் பத்தி ரொம்ப எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் இந்த வருடம் அது நடக்கும் என்ற உறுதிமொழியை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நடக்கும். மசோதா வரும். மசோதாக்கான சனிங்க இல்ல. அதுதாங்க சொல்ல வரேன். இன்னைக்கு வரணுமா நாளைக்கு வரணுமா எனக்கு தெரியாது. அந்த பார்லிமெண்ட் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் நாட் தேர். ஐ டோன்ட் நோ தி ப்ரொசீஜர். ஐ டோல்ட் யூ. நான் என்ன சொல்றேன், ஆனால் கொடுத்த உத்தரவாதம் நிச்சயமாக பண்ணவே இல்லை. டிராஃப்ட் பில் வந்திருக்கணும். ஒருவேளை இந்த கூட்டத்தொடர் நடந்ததுனால என்னென்ன எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத இன்ஃபேக்ட் அவங்க முந்தின நாளே கூட விவாதிப்பாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதே வந்து என்னென்ன பில் அங்கேயே ஒரு டிராஃப்ட் கூட அஜெண்டா கொடுப்பாங்க. நாம இதுல எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. நேற்று பிரதமரே அதுல உட்கார்ந்துதான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசினாரு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. 32-33 பில்கள் எடுத்திருக்காங்க. இது வந்து இல்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஜாவேத்கரை வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இங்கதான் நம்ம இதுல நம்ம என்ன சந்தேகப்படாத, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இப்ப சில பேர் சொல்ற மாதிரி மதவாத அமைப்பு இல்ல. ஆனா என்னை போன்றவர்கள் அதை ஒரு கலாச்சார அமைப்பாக பார்க்கிறோம். இப்ப என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற வேண்டுகோள் என்னன்னா, உங்களை இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு பற்றி நீங்கள் இவ்வளவு பேசுகிறீர்களே, ஒரு தொன்மையான இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு கூறு அல்லவா? செயல்பாடுதான் கேள்வி.
இல்ல அந்த உத்தரவாதம் அவங்ககிட்ட தொடர்ந்து தரப்படுது. நான் சொன்ன மாதிரி பிரகாஷ் ஜாவடேகர் தான் இதுக்கு எப்போதுமே வந்து பேட்டி கொடுப்பாரு. அவர் வெவ்வேறு துறையில இருந்தாலுமே கூட அவர் தான் இதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிறார். ஹெச் ராஜா தொடர்ந்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று பேசும்போதும் கூட அது வரும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஆனா நீங்கள் எங்களுடைய ஆட்சி ஜெயராம் ரமேஷ் அமைச்சர் அந்த காலத்தில் ஜெயந்தி நடராஜன் அதை மாற்றுவதற்கு தயார் என்றால் ஆனால் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் அவர்கள்ட்ட கேட்கும்போது மசோதாக்களை பத்தி பேசும்போது ஜிஎஸ்டி பில்லுல அரசாங்கம் ரொம்ப முனைப்போட இருக்கிறது. பல எதிர்கட்சி பிரமுகர்களை பார்த்திருக்கிறது. ஒரு கன்சென்சஸ் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் தென்படுகிறது. இதுல உங்களுடைய பார்வை என்ன, அதற்கான வாய்ப்பு இருப்பதா கருதுறீங்களா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? இல்ல, அதுல இன்றைக்கு ரெண்டு தரப்பிலும், அதாவது கவர்மெண்ட் தரப்புலையும் அதுல வந்து சேஞ்சஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எனவே என்னை பொறுத்தவரை அது வந்து சாத்தியப்பாடு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு பின்னால நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்த எஃப்டிஐனுடைய மதிப்பு ஜிடிபியில 2% அதிகமாக எப்போதும் இருந்ததே கிடையாது. எனவே அதன் மீது கட்டப்படுகிற பெட் இருக்கு இல்லையா, அது வந்துச்சுன்னா அந்த பெட் வந்து பயங்கரமா இருக்கு. அதை மட்டும் செஞ்சுட்டோம் இந்தியா சொர்க்கபுரி ஆயிரும் சொல்றதுக்கு பதிலா அது வந்து நியாயமற்றது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடு என்பது ஜிடிபியில 2% தான். அத நாங்க சொன்னா யாரும் அது வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஸ்வதேசி ஜாக்ரான் மஞ்சம் செப்டம்பர் 2ஆம் தேதி நடந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத பிஎம்எஸ் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு வருதோ அதை விட அதிகமா கொண்டுட்டு போயிடுறாங்க, நமக்கு பிரயோஜனம் இல்ல. கிரீன்ஃபீல்டு இண்டஸ்ட்ரீஸுக்குள்ள கிரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது இருக்கிறதே இல்லை. புது தொழிற்சாலைகளை உருவாக்குறது இல்ல, இருக்கிற தொழிற்சாலையை தான் அவங்க வாங்குறாங்க. இதெல்லாம் நியாயமற்றது என்று சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பின்னணியில ஜிஎஸ்டி அப்கோர்ஸ் அது ஒரு கன்சென்சஸ் வந்துரும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன். அது 156 நாடுகள்ல வந்துட்டு நாம குழு எல்லாமே அமைச்சு நிதியமைச்சர்கள் எல்லாருமே வந்து அது நம்ம ஜிஎஸ்டிக்கு வெளியே இந்தியா நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம குளோபலைசேஷனுடைய கதவுகளை திறந்து விட்ட பிறகு ஜிஎஸ்டிங்கிறது இன்னோவேட்டபிள் தான். ஓகே, நான் இறுதியான கருத்து, இந்த விவகாரம் உட்பட காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துமா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த போன கூட்டத்தொடரை லலித் மோடியை பிடிச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணீங்களா, மாதிரி இன்டாலரன்ஸ் மாதிரி எதுவுமே முக்கியத்துவம் மற்ற விஷயம் இல்ல, அது மட்டுமே வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்துல இது மட்டுமே தினமும் பேசணும்னு கேட்பீங்க? இல்லங்க, இதே அருண் ஜேட்லி போன அரசாங்கம் இருக்கும்போது என்ன கேட்டாரு அவரு? ஆப்போசிஷன் டு ரைட் டு சொன்னாங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் நீங்க என்ன செய்யறீங்களோ அதே பாஜக செஞ்சது. பாஜக ஒழிய காங்கிரஸ் செஞ்சதை நாங்க செய்யவும் மாட்டாங்க. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக பகுதிக்கு வந்தாங்க. நீங்களும் அதே இருங்க. தோழர் கனகராஜ் என்ன சொன்னாங்க? இப்போ என்ன சொன்னாரு? இந்த பாராளுமன்றத்தை முடக்குனாங்களா இல்லையான்னு தெரியாது, பலன் கிடைச்சதா இல்லையா? பாராளுமன்றத்தில் இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் எடுத்து அதானிக்கு கொடுத்திருப்பாங்க. ஒத்துழைப்பு தர மறுத்து பிஜேபி வந்து அதானி கொடுத்திருக்கோம். விளிஞ்சியம் போர்ட்டையும் அதானிக்கு நீங்க கொடுத்தீங்க. கேரளால விளிஞ்சியம் போர்ட் அதானி தான் கொடுத்திருக்கீங்க. கொஞ்சம் விளம்பரம் கொடுத்து கொடுத்திருக்காங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடியில போயிட்டு இன்னைக்கு இடத்தெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது. போட்ட இப்படிதான் என்னுடைய கேள்வி, இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் ஒத்துழைப்பீங்களா, இல்லாட்டி ஒரு இஷ்யூ பிடிச்சுக்கிட்டு நடத்தாம விடுவீங்களா? ஒத்துழைக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு அனுமதிக்கணும், கருத்தை சொல்லுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கணும். நீ கருத்தே சொல்லக்கூடாது வந்து மௌனிகள் உட்காருங்கன்னா எப்படி அனுமதிப்பாங்க?
குரல் கொடுக்க தான் செய்வாங்க. கடைசியான கருத்து, கடந்த கூட்டத்தொடர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விமர்சனம், வெளிநாடு பாராளுமன்றங்கள்ல பல பாராளுமன்றங்கள்ல பேசிய முதல் பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி இருக்கிறார். ஆனா இந்திய பாராளுமன்றத்தில் விவாதங்கள்ல அவர் கலந்துக்கவே மாட்டேங்கிறார். வாஜ்பாய் கலந்துகிட்டது போல, பாஜகவை சேர்ந்த பிரதமர் வாஜ்பாய் கலந்து போல இல்ல. இது போல ஒரு வைப்ரண்டா இந்த முறை கலந்துப்பாரா? எதிர்கட்சிகள் கோரினா அந்த விஷயங்களுக்கு விளக்கம் அளிப்பாரா? இல்ல ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்குமா? நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நேற்றைக்கு கூட பாராளுமன்ற ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் கலந்துட்டு இருக்கிறாரு. பிரதமர் பேச வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவல் காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கு. பிரதமர் என்ன நினைக்கிறார்? பிரதமர் நல்ல பேச்சு திறமை மிக்க பேசுவார், பாராளுமன்றத்துல பேசுவார். மாணவர்கள் தான் பேசுறாங்க. ஒரு கருத்தை சொல்றாங்க, இந்த புழல் வந்திருக்குங்க, இந்த புழலுக்கு மோடி புழல்னு வச்சுட்டா ராகுல் காந்தி பத்தி வாட்ஸ்அப்ல ராகுல் காந்தியை பத்தி இந்தியாவை பற்றி கவலை கிடையாது, உண்மையை போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வெளிநாட்டுக்கும் போக கூடாது. அப்ப பிரதமர் என்னதான் பண்ணணும்? நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் சுமூகமா நடக்கும் நம்புறோம். அப்புறம் அது அப்படி நடக்கலன்னா மக்கள் பார்த்துக்கொள்ள. அதான் இது சுமூகமாக நடத்துவதில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பங்கு இருக்கிறது, சமமான பங்கு இருக்கிறது. ஆனா நீங்க சொல்றது மாதிரி இப்ப நான் ரகுராம் ராஜனோ திரு இன்போசிஸ் நாராயணமூர்த்தியோ சொல்றது மாதிரி அவங்க எது என்ன ஆனாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் வராம போகுதுப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அந்த உயிருக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பான். அதில் முக்கியமானது சகிப்புத்தன்மை. அதன் மீது வந்திருக்கக்கூடிய தாக்குதலும் மிக முக்கியமானது. ஜோசப் கை வெட்டப்படும் பொழுது அச்சுதானந்தன் முதலமைச்சர், அண்ணா மறந்து கூடாது. எடுத்துக்கூடாது அப்படிங்கிற திருப்பி வேணும் சொல்லி ரெக்கார்ட் ஆகட்டும். வாத்வா கமிட்டி ரிப்போர்ட் தெரியாம பேசுறீங்க நீங்க. இது ப்ரோகிராம் நோக்கம் அல்ல, இறுதியான கருத்து திருப்பம். இந்த இதுவரை பாரதிய ஜனதா மீது இன்டாலரன்ஸ் பத்தி, அவர்களுடைய அரசியல் குறித்து எவ்வளவு விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் கான்ஸ்டிடியூஷன் டேவை முன்னெடுத்ததன் மூலம் இந்திய அரசியலுக்கு பாரதிய ஜனதா ஒரு நவீன உரையாடலை முன்னெடுக்கிறார்கள். இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு கண்டிப்பாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த உரையாடலை தொடர்வதுதான் இந்திய ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தும். நமது பாராளுமன்றத்து மேல அரசுகள் மேல அரசியலமைப்பு சட்டம் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். தொடக்கத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்துல வெளிநாட்டிலிருந்து பல வல்லுநர்கள் ஆர்வம் சொன்னாங்க, இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் நிக்காது, இந்த நாடு ஒரு நாடா இருக்காது, உடைஞ்சு போகும், பிரிஞ்சு போகும், காணாம போகும். அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. 1000 மாறுபாடுகள் இருந்தாலும், 1000 கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட அரசுகள் இதுவரைக்கும் இந்த பாராளுமன்றத்தின் மீது இருந்தாலும், இந்திய பாராளுமன்றம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது கணிசமான வெற்றி அடைந்திருக்கிறது. குறைபாடுகள் நிச்சயம் இருக்கவே செய்கிறது, கணிசமான வெற்றியும் அடைந்திருக்கிறது. அதைத்தான் இன்று பாராளுமன்றம் கொண்டாடி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொண்டாடி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இது நடந்தது போலவே ஆரோக்கியமான கருத்துக்கள் இருதரப்பும் பரிமாறப்பட்டு ஆரோக்கியமாக இந்த தொடங்கி இருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.